ஆயக்காரனை பார்க்கிற பார்வையே ஒரு வித்தியாசமானது. சகைவெல்லாம் அவங்க மதிக்கிறதே கிடையாது. அவன் ஆயக்காரருக்கு தலைவன் பேர் வச்சுக்க வேண்டிதான், அப்படி ஒரு மதிப்பற்றவன். ஆனா அதே நேரத்தில் இந்த ஆயக்காரனுடைய ஜெபம் இயேசு பார்த்து ஆச்சரியப்பட்டார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 13-14 வாசி. லூக்கா 18:13-14 பாத்தீங்களா? அவனுக்கு முதலாவது ஒரு தாழ்மை. ஒன்று, அவன் தூரத்தில் நின்றான். நமக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு தோணி தன்னை தாழ்த்திக்கிட்டான். தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல். ஜபத்தில் அவனுக்கு அசால்ட், கேர்லெஸ் கிடையாது. பாட்டு தோத்துறான் அப்படிலாம் சும்மா கேர்லெஸ்ஸா ஜெபிச்சுட்டு போற ஆள் கிடையாது. தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல். அதுவும் கூட ஒரு பகுதியில் தாழ்மையினுடைய ஒரு பகுதி தான். நீங்க ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை படிச்சு பாத்தீங்கன்னா சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லுகிற அந்த பரலோக ஜீவிகள் தங்கள் முகத்தை மூடிக்கொள்ளும். ஏசாயா 6:2 தன் முகத்தை மூடிக்கொள்வான். அந்த பரலோகத்தினுடைய அந்த தெய்வத்தை நினைச்சதில்லை, நேரடியாக அவங்க பார்க்கறது இல்லை. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும். அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் அந்த பரலோக ஜீவிகளுக்கு இருந்துச்சு. அதனால அவங்க முகத்தை மூடிக்குவாங்க. இங்கே நான் பார்க்கும் பொழுது இவன் தூரத்தில் நிற்கிறான். மற்றொரு பகுதியில் வானத்துக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்க துணியவில்லை. மற்றொரு பகுதியில் தன் மார்பில் அடித்து கொண்டான். ஒரு உடைஞ்சு போன இருதயம், நொறுங்கி போன ஒரு இருதயம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவன் புறக்கணியார். அங்கிருந்துட்டு அவனுடைய அறிக்கை என்ன? தன்னுடைய நிலவரத்தை அப்படியே ஒத்துக்கொள்றான். தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரு. ரொம்ப ஜபலம் கிடையாது. அந்த வார்த்தைக்குள்ளேயே அவனுடைய செயலும் அவனுடைய வார்த்தையும் அவனை எப்படி மாத்திருச்சுன்னு சொல்லியிருக்க. அடுத்த வசனம், அவன் நீதிமானாக்கப்பட்டவனாக தன் வீட்டுக்கு திரும்பி போனான். இந்த ரெண்டுமே அவனை நீதிமானாக்க மாத்திருச்சு. ஒரு செகண்ட்ல மாத்திருச்சு. ஒன்று நம்முடைய செய்கை, மற்றொன்று நம்முடைய வார்த்தை. நம்முடைய இருதயம் உடைஞ்சு ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது நமக்கு நீதிமானாக மாறுகிற ஒரு வாய்ப்பை தெய்வம் தருகிறார். இல்லாவிட்டால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. இல்லாவிட்டால் நம்முடைய காரியங்களை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், நம்மை மன்னிக்கிறார்னு அர்த்தம். அதனால் கொஞ்ச நேரம் நாம் ஜெபம் பண்ணுவோம். இவ்வளவு நேரம் நம்ம ஜெபிச்சோம், 1.5 மணி நேரம் ஜெபிச்சிருக்கிறோம். ஆனால் ஒரு சில நிமிடங்கள் நாம் ஜெபம் பண்ணுவோம். அந்த ஆயக்காரனுடைய ஜெப ஆவி நம்முடைய சபையில் எல்லாருக்கும் தேவை. ஆண்டோடைய சமூகத்தில் தூரத்தில் நின்று கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்க துணியாமல் இருதயத்தை மார்பில் அடித்து கொண்டு பாவியாகிய என் மேல் கிருபையாயிரு. நம்முடைய ஜெபம் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி ப்ரேயராக இருக்கக்கூடாது. 1 மணி நேரம் முழங்கால் போட்டும் பிரயோஜனம் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? 1 மணி நேரம் உட்காந்து ஜெபிச்சு உபவாசம் போட்டு இங்கே உட்காந்து ஜெபிச்சு ஒன்றும் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? அங்கேருந்து பஸ் ஏறி நடந்து வெயிலில் சும்மா வந்துட்டு போனா, எதை நானும் உபவாச ஜெபத்துக்கு போனேன் அப்படின்னா எந்த பிரயோஜனமோ இல்லை. திரும்பி போகும்போது எப்படி போனோம்? அவன் நீதிமானாக்கப்பட்டவனாக தன் வீட்டுக்கு திரும்பி போனான். அவனுடைய சரியான அர்த்தம், அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, அவனுடைய துக்கம் மாறிடுச்சு, அவனுடைய வேதனை அவனை விட்டு போயிடுச்சு. அவன் மேல கர்த்தர் கிருபையாய் இறங்கி விட்டார். அவனுடைய இருதய நொறுங்குண்டலை அவர் கண்டார். அவனுடைய தாழ்மையை அவர் கண்ணோக்கி பார்த்தார். அவனுடைய பாவத்தை மாற்றி அவனை நீதிமானாக்கப்பட்டவனாக திரும்பி போக பண்ணினார். அன்றைக்கு அந்த ஆயக்காரனுடைய அன்றைக்கு அவனுக்குள்ள இருந்த அந்த தெய்வீக சிந்தை, அந்த அறிக்கை இந்த நாட்களில் நமக்கு உண்டாக முடியாக அப்படி தேவனோடு நெருங்கி வரக்கூடிய ஒரு ஜெபாவியை கர்த்தர் நமக்கு தர முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஆயக்காரன் அன்றைக்கு கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் தூரத்தில் நின்று ஆண்டவரே தன் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக் கொண்டு தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னானே. இருதயம் உடைந்த நிலவரம் எங்களுக்கு ஜெபத்தில் உண்டாகணும் சுவாமி. எங்களுடைய நிலவரங்களை உணர்ந்து தாழ்த்தி தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு மார்பில் அடித்துக் கொண்டு இருதயம் நொறுங்குண்டதோடு தேவனோடு கிட்டி சேரக்கூடிய
அப்படி ஒரு ஜெப ஆவிய கிருபையா எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. தெய்வ அந்த அனுபவத்தை தாரும் ஆண்டவரே, தெய்வ அந்த அனுபவத்தை தாரும் ஆண்டவரே. நாங்கள் நீதிமானாக்கப்பட்டவர்களாய் திரும்பி போகணுமே சுவாமி. அல்லேலூயா. இயேசுவே, 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 இயேசுவே. நாங்கள் நீதிமானாக்கப்பட்டவர்களாய் திரும்பி போகணுமே, நாங்கள் நீதிமானாக்கப்பட்டவர்களாய் திரும்பி போகணுமே, நாங்கள் நீதிமானாக்கப்பட்டவர்களாய் திரும்பி போகணுமே. ஐயா, நாங்கள் ஒரு பரிசேயனை போல போய்விடக்கூடாது. ஐயா, பரிசேயனை போல போய்விடக்கூடாது. ஏதோ பேசி ஜெபித்து நேரத்தை வீணாக்கிட்டு போயிடக்கூடாது கர்த்தாவே. இருதயம் நொறுங்கி உம்முடைய பாதத்தில் விழுந்து கர்த்தாவே மீட்பை பெற்றுக்கொண்டு திரும்பி செல்ல அப்படிப்பட்ட ஒரு ஜெபாவியை தாரும். ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாட்கள்ல அந்த ஆயக்காரனை போல மார்பில் அடித்துக் கொண்டு தேவனை நோக்கி கிருபைக்காக காத்திருக்கிற அப்படிப்பட்ட ஒரு ஜெபாவிய கர்த்தர் நமக்கு தர முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோதிர 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 தோதிர. இந்த நாட்கள்ல இரவுல ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபை வேணும். இரவு ஜெபங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆவி நமக்கு இந்த நாட்கள்ல வேணும். கணநித்திரையின் ஆவியை எதிர்த்து போராடி நாம் விழித்திருந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம். விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுது பல நன்மைகள் இருக்கு. ஏசி சொன்னார், சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. வாசிங்க. பலவீனம் உள்ளது. அப்ப விழித்திருந்து ஜெபிக்கனுடைய ஒரு நன்மை என்னன்னா, சோதனைக்கு உட்படாதபடிக்கு தப்பி போலாம். அடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற விஷயத்துல நாம் ராத்திரியில ஜெபித்து பழகணும். புலம்பல் 2:19 பாத்தீங்கன்னா, ராத்திரியில முதல் சாமத்துல கூப்பிடு, எழுந்துரு, தூங்காத, எழும்பி முதலாம் சாமத்துல உட்கார்ந்து உன் பிள்ளைகளுக்காக என்ன செய், கூப்பிடு. அதுக்கு மேல உள்ள வசனம், சீயோன் குமாரத்தியின் மதிலே இரவும் பகலும் நதி அவ்வளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு வெளி சும்மா இருக்க ஒட்டாது. 132ஆம் சங்கீதத்துல தாவீது ஒரு பிரதிஷ்டை பண்றார். யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை நான் காணும் மட்டும் என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை. 4ஆம் வசனத்துல சொல்றான். ஒரு எய்ம் வச்சு ஜெபிக்கணும். அது வரைக்கும் நான் தூங்க மாட்டேன், அது வரைக்கும் நைட்ல 1 மணி நேரம் முழிச்சிருப்பேன், நடுராத்திரில எழும்புவேன். அப்படி ஒரு பிரேயர் லைஃபை நம்ம கொண்டு வரணும். முந்திலாம் சொல்லுவாங்க வயசாயிட்டா தூக்கம் வராதுன்னு, அப்படித்தானே சொல்லுவாங்க. இப்ப வயசாயிட்டா நல்லா தூங்குறாங்க, எல்லாரும் தூங்குறாங்க, வாலிபர்களும் தூங்குறாங்க, வயதிவர்கள் எல்லாரும் தூங்குறாங்க. லைஃப் ஸ்டைல் இப்ப மாறி போயிடுச்சு. அதனால நமக்கு இந்த நாட்கள்ல இரவு நேர ஜெபம், தனிமையில தேவ சமூகத்தில் கிடக்கிறது. ஆண்டவர் கூட அப்படித்தான் சொல்றார். யாத்திராமத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ தனியே வந்து என் சமூகத்துல நில். அப்படித்தான் பேசுறாரு. அவன்கிட்ட ஆண்டோடைய சமூகத்துக்கு வரும்படியாக அவனுக்கு ஆர்டர் கொடுக்கிறாரு. அப்ப சொல்றாரு, நீ தனியா என் முன்னால வந்து நில்லு. தனிச்சு வந்து நின்று 34:2
வரக்கூடாது, தனியா போய் தேவசமூகத்தில் கிடக்கிறது. யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில உச்சகட்ட பிரச்சனை வரும்போது அந்த ஏசாவை சந்திக்கிற விஷயத்துல ரொம்ப மிரண்டு போன போது அவன் போய் தனியா தான் கிடந்தான். ஆதியாகமம் 32 21 22. பாத்தீங்களா, தனித்திருந்து தேவசமூகத்தில் போறோம். இரவு நேர ஜபங்கள் நமக்கு ரொம்ப அவசியம். நம்ம விசாம உட்காந்து, நம்ம அப்படி இல்லையா, பகல்லே இந்த தூக்கம் தூங்கினா 5 நிமிஷம் கிடைச்சா தூங்கிடுறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அது டயர்ட்னஸ்ல வரலாம். ஆனா இரவுல ஒரு ஜபத்தை ஒரு டைமை போட்டு அந்த டயத்துல நிச்சயம் தேவசமூகத்தில் நிக்கணும். இரவு ஜபம் சபையை தாங்கும். இரவு ஜபம் குடும்பத்தை தாங்கும். இரவு ஜபம் உன்னுடைய சோதனைகளில் உனக்கு உதவி செய்யும். இரவு ஜபம் உன்னுடைய வாழ்க்கையே புரட்டும். அந்த விழித்திருந்து ஜபிக்கிற ஜபங்கிறது உன்னுடைய கண்ணீரை மாற்றும். ராத்திரியில எழுந்துரு, முதற் சாமத்திலே உன் பிள்ளைகளுக்காக மூச்சித்து போகிற உன்னுடைய பிள்ளைகளுடைய பிராணனுக்காக உன் கைகளை ஏறிடு. அப்போ இரவுல கிடந்து நம்ம போட்டு புலம்பலாம். நல்லா ஜபிச்சு 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 உங்களுடைய படுக்கையை நீங்க ஜப படுக்கையா மாற்றணும். உங்களுடைய அறையை படுக்கை அறையா மாற்றக்கூடாது. எப்படி அறையா மாற்றணும்? ஜப அறையா மாற்றணும். தேவசமூகத்தில் வச்சு நல்லா ஜபிக்கணும். கொஞ்சம் நேரம்னாலும் ஒரு அரை மணி நேரமோ, 1 மணி நேரமோ, 3/4 மணி நேரமோ, 1/4 மணி நேரமோ அந்த நைட்டில் ஆவியானவர் எழுப்புவார். நீ அப்படி பிராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு ஒரு லிமிட்டுக்கு பிறகு ஆண்டவரே எழுப்ப ஆரம்பிச்சிருவார். நைட் எழுப்புவார், பகல் எழுப்புவார், அப்படி எழுப்ப ஆரம்பிச்சிருவார். ஏசாயா 50ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் காலைதோறும் என்ன செய்கிறாரு? எழுப்புகிறார். அப்படின்னா காலைதோறும் எழுப்புகிறாருன்னா எப்படி? 7 மணிக்கு எழுப்புறாரோ? காலைதோறும் எழுப்புறாருன்னா எப்படி எழுப்புறாரு? ஏதாவது ஒரு சூழ்நிலைய வச்சு எழுப்புறாரா? அப்படி இல்லை. 50:4. காலைதோறும் என்னை எழுப்புகிறார். அப்படி ஒரு பிராக்டிஸ் இருக்கணும். பரிசுத்தவங்கெல்லாம் அப்படித்தாங்க கஷ்டப்படுறாங்க. நம்ம நினைக்கிறோம் சீப் பாஸ்டர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்றோம். ஒரு நாளைக்கு 3 மீட்டிங், 2 மீட்டிங், 1000 கிலோமீட்டர் டிராவல், அந்த நாட்டிலேருந்து இந்த நாடு, இந்த நாட்டிலேருந்து அந்த நாடு, இப்படியே நாடாக போய்கிட்டே இருக்காங்க. மீட்டிங் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே ஃப்ளைட்டில் ஒரு 2 மணிக்கு வருவாங்க, 4 மணிக்கு எங்கே வராங்க? சோதர ஜபத்துக்கு வராங்களா? வந்துடுறாங்க. 2 மணிக்கு வந்தார் சீப் பாஸ்டர்ம்பாங்க, 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்கு அப்படியே ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. அவங்க அதில் அப்படியே போயிட்டாங்க. நமக்கு அப்படி ஒரு ப்ராக்டிஸ் வேணும். மிலிட்ரியில் பாருங்க, என்ன இருந்தாலும் சரி, மழையோ பனியோ புயலோ எது இருந்தாலும் சரி, அந்த காலையில் கரெக்டாக நெஞ்சிருவான். அந்த ட்ரில்லை ஸ்டார்ட் பண்ணிடுவான். மாஸ் ட்ரில்லை அசம்பிளி கூட்டிடுவாங்க. எல்லாம் அசம்பிள் பண்ணி போட்டு பெண்டை கலத்திடுவான். அந்த ட்ரில் எடுத்து அந்த மார்ச்சிங்லாம் முடிச்சு தான் வெளியே விடுவான். அந்த காலையில் அந்த பனியில் அவனுக்கு வெறுத்துடும். அந்த அடியை விரட்டிட்டு இருப்பான். நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த நாட்களில் நல்ல ஒரு விழிப்பின் ஆவிக்காக ஜெபம் பண்ணலாம். எனக்கும் வேணும், உங்களுக்கு வேணும். கர்த்தர் நம்ம எழுப்பணும். கர்த்தர் நமக்கு அந்த பாரத்தை உள்ள வைக்கணும். அந்த ஜெப பாரத்தை நம்ம உள்ளத்தில் கர்த்தர் வைக்கணும். வச்சு நம்மளை கரெக்ட் டயத்தில் எழுப்பணும். நீங்க அப்படி பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டா எழுப்புவார். அதாவது அலாரம்லாம் தேவையில்லை, ஷார்ப்பா யார் எழுப்புவா? கர்த்தர் எழுப்பார். நச்சுன்னு கரெக்டா எழுப்பி பார்த்தீங்கன்னா 3:50 நிற்கும். நீங்க அப்படி பழகிட்டீங்கன்னா, அதே நேரத்தில் நீங்க 2 மணிக்கு தான் படுத்திருப்பீங்க, இல்ல 3 மணிக்கு தான் படுத்திருப்பீங்க. இன்னைக்கு இனிமேல் ஒரு 10 மணி நேரம் எழுப்ப மாட்டோம்னு நினைப்போம். கரெக்டா 3:50 தட்டும். ஜெபம் பண்ணுவோமா எல்லாரும்? எத்தனை பேருக்கு விழிப்பின் ஆவி வேணும்? விழிப்பின் ஆவின்னா இந்த உட்காந்து கதை அடிச்சு ஒரே ஜோக்கு, விளையாட்டு, அரட்டை, ஒருத்தரை தள்ளி உருண்டு, அது 3 மணி வரைக்கும் கூட போகும். அதை நான் சொல்லலை.
ஜபம். எப்பண்டா இவங்கெல்லாம் படுப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். சோத்திரம் 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 சோத்திரம், சீக்கிரம் இவங்களெல்லாம் படுக்க வைங்க ஆண்டவரே அப்படின்னு படுக்க வச்சுட்டு எல்லாம் படுத்துருவான். படுத்த உடனே நீ எழுப்பி தேவசமத்தில் நீ செய்யணும், உட்கார். இந்த ஒரு முஸ்லிம் கேர்ள் ரட்சிக்கப்படுறா இல்லையா, அது என்ன நசீலா பீவியா, அந்த அவங்க இது கேட்டீங்கன்னா அந்த பிள்ளை அந்த போர்வைக்குள்ளேயே ஜெபிச்சுட்டு இருப்பாளாம். போர்வையை போட்டு மூடிட்டு அவங்க அப்பா பார்த்துருவா, என்ன நைட்டில் என்ன பண்ணுறேன், அதுதான் நமாஸ் சொல்கிறா போல் இருக்கு. எங்கே நமாஸ் சொல்கிறா, இவ சொல்கிறது என்னதான் ஜபந்தான். அது இப்பவும் அப்படி ஜெபிக்கிறாங்க. ஜெபம் பண்ணலாமா எல்லாரும்? அந்த ஆவி வேணுமா? நீ விழித்திருந்து ஜெபித்தால் உன் பிள்ளைகளுக்காக நீ விழித்திருந்து ஜெபிக்கணும். சோதனைக்கு உட்படாத ஜெபிக்கணும். சியோனின் குமாரத்தின்னா நீ விழித்திருந்து தேவ சமூகத்தில் போராடணும். உன் கண்ணின் கருப்பு வெளியே சும்மா இருக்கு நினைச்சக்கூடாது, விடக்கூடாது. நீ தாவீதா இருந்தால் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை காண மட்டும் என் கண்களுக்கு நித்திரை வரவிடவே மாட்டேன்னு சொல்ற. நீ யாக்கோபா இருந்தால் ஏசாவை சந்திக்கிற வரைக்கும் ஜெயிக்கிற வரைக்கும் உனக்கு தூக்கம் வராது. கத்தர் அப்படிப்பட்ட ஒரு விழிப்பின் ஆவி, விழித்திருந்து தேவ சமூகத்தில் இரவில் ஜெபிக்க அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கத்தரை எழுப்பி நம்மை உட்கார வைத்து பாரத்தை கொடுத்து அந்த தேவ சமூகத்தை கட்டட முடியாது. அப்படிப்பட்ட அனுபவத்தை பயிற்சி வைக்க உதவி செய்ய முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாட்கள் எங்களுடைய எனக்கும் எங்களுடைய ஊழியர்களுக்கும் எங்களுடைய சபையாருக்கும் ஒவ்வொரு பெற்றோர் பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாருக்குள்ள எங்க தாவே ஒரு விழிப்பின் ஆவியை தாரு சுவாமி. விழித்திருந்து ஜெபிக்கிற ஜெபாவியை தாரு ஆண்டவரே. ஆண்டவரே 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 ஒரு விழிப்பின் ஆவியை தாரு, விழிப்பின் ஆவியை தாரு. கணனத்திரின் ஆவியை எதிர்க்கிறோம் தாரு, கணனத்திரின் ஆவியை எதிர்க்கிறோம் ஆண்டவரே. பாலா 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 கணனத்திரின் ஆவியை சபிக்கிறேன் கத்தாவே. ஓ கணனத்திரின் ஆவியை நிர்மலமாக்குறேன். ஊழியர்களோடு சபையோடு ஜனங்களோடு போராடுகிற கணனத்திரின் ஆவியை அழித்து போடுங்க தாவே. பகல்ல இரவுல எப்பொழுதும் தூங்கி 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 வாழ்க்கை ஊழியம் சபை எல்லாம் அழிந்து போன காலங்கள் போகட்டுங்க சுவாமி. விழிப்பின் ஆவியை தாரும், பலத்தின் ஆவியை தாரும். காலைதோறும் கர்த்தரை எழுப்புகிற அனுபவம் வேணுங்க தாவே. ஒரு விழிப்பின் ஆவியத்தாரும், விழிப்பின் ஆவியத்தாரும், உத்தரவாதத்தின் ஆவியத்தார், ஒரு பொறுப்புள்ள ஆவியத்தார். அந்த ஜப பாரம் ஆண்டவரே எங்கள் மேல வந்து தங்கட்டும் இரவும் பகலுங்க தாவே. விழிப்பின் ஆவி வேணும்னு சொல்றவங்க நல்லா ஜோமனுங்க. அப்படியானால் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி தப்புவிக்கப்படுவீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் தப்புவிக்கப்படுவார்கள். உங்களுடைய சபை தப்புவிக்கப்படும். ஹல்லேலூயா. ஒரு விழிப்பின் ஆவியை தாரு, விழிப்பின் ஆவியை தாரு, விழிப்பின் ஆவியை தாரு. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இரவு ஜெபத்தை நீங்க என்னைக்கு நிறுத்தினீங்களோ, என்னைக்கு அந்த தனி ஜெபத்தை நிறுத்தினீங்களோ, அந்த கொஞ்ச நேரம் ஜெபிக்கிற ஜெபத்தை நிறுத்தினீங்களோ, கர்த்தரை எழுப்பி எழும்பாம நீங்க போனீங்களோ, அன்னையில இருந்து தான் உங்களுடைய ஊழியங்கள்ல, குடும்பங்களில, பிள்ளைகளுக்குள்ள, சரீரத்துல, மனதுல, தொழில, இப்படி வேலை ஸ்தலங்களில, இப்படி எல்லா இடங்கள்லயும் போராட்டங்கள், பிரச்சனைகள். அது நீங்க உணர்ந்தால் நீங்கள் சரியாயிருவீங்க. அதனால இனிமேல் அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு வேண்டாம். கொஞ்ச நேரமானாலும் கர்த்தருடைய பாதத்துல விழித்திருந்து தேவ சமூகத்துல போராட கர்த்தருடைய நாட்கள்ல ஒரு ஜாமக்காரனுடைய ஆவியை கர்த்தர் நமக்கு தர முடியாது. மறுபடியும் போராடுவார். ஹல்லேலூயா. வேணும்னா கேளு, கர்த்தர் தருவார். உன்னை ஜாமக்காரனாய் மாற்றுவார். ஹல்லேலூயா.
கேளுங்க கேளுங்க, கர்த்தர் கிருபை தருவார். இன்னையிலிருந்து உன்னுடைய வீடு ஜெப வீடாய் மாறட்டும். ஓ, உன்னுடைய படுக்கை அறை ஜெப அறையாய் மாறட்டும். ஓ ரபக்க ரபக்க தி ரிதினே ஆங்கடா திடா திடபானியா ராதிகரா பலா ஏதவா 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 ஓர் பல 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 பகரிபக நமனக திதிக நமனக திதிக நமனக திதிக நமனக திதிக நமனியா தாத்தா தாத்தியாரா நிஷபங்கரா நிமங்கர மனக திதக ராமன். Hallelujah. 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 ஆமென். நல்லிரவெழுந்தெழுந்தே வெள்ளம் போலுற்றுவேனும் பாதத்தில் நல்லிரவெழுந்தெழுந்தே வெள்ளம் போலுற்றுவேனும் பாதத்தில் தள்ளிடுவீரோ எந்தன் வேண்டுதல் தாளில்லையே நின்றையைக்கென்றுமே தள்ளிடுவீரோ எந்தன் வேண்டுதல் தாளில்லையே நின்றையைக்கென்றுமே நல்லேராவேளுந்தன் உள்ளத்தை வெள்ளம் போலுற்றுவேனும் பாதத்தே நல்லேராவேளுந்தன் உள்ளத்தை வெள்ளம் போலுற்றுவேனும் பாதத்தே தள்ளிடுவீரோ எந்தன் வேண்டுதல் தாளில்லையே நின்றையைக்கென்றுமே தள்ளிடுவீரோ எந்தன் வேண்டுதல் கென்றுவே நல்லேராவேளுந்தன் உள்ளத்தை வெள்ளம் போலுற்றுவேனும் பாதத்தே 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 ஆமென். நல்லேராவேளுந்தன் கராபா 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 கத்துடா கராபா கராபா எக்கனமனா கரா பிதா இதக்கனா நிமா நகரானா சுதா மங்கரே மேன ஹாலி மேனா சபா ரெபெக்கர வலா தர வலா வலா மனகன மனகதரானியா இஸ்வே கத்திரந்த நாட்கள்ல வெளித்திருந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபையை நாம் எல்லாருக்கும் கிருபையாய் தரும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோதரா 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 தோதரா. அதுபோல நம்முடைய விசுவாசிகள் குடும்பங்கள்ல பின்மாறி போனவர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவங்களை அப்படி விட்டுற முடியாது. அந்த இளையகுமாரன் புத்தி தெளிந்ததுன்னு வாசிக்கிறோம். வாசிங்க. அவன் பிரசங்கத்தை கேட்டுலாம் புத்தி தெரியல. கர்த்தர் அவனை கொண்டு போன பாதையிலே அவனுக்கு புத்தி தெளிஞ்சிருச்சு. அதுபோல விசுவாசி
ஊழியக்காரங்க பிரசங்கத்தை கேட்டு 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 இருந்துட்டு அவங்க பாட்டு போயிட்டே தான் இருக்காங்க. ஆனா கர்த்தர் அவனை சந்தித்தார். வாசிங்க லூக்கா. அவனுக்கு புத்தி தெளிந்தது, அதான் முக்கியம். அவனுடைய புத்தியை கர்த்தர் தெளிவு வைத்தார். அவனுடைய புத்தியை தெளிய வச்சது எது? எதுவா இருக்கலாம். அவனை கர்த்தர் கொண்டு போன பாதை. அவன் ஒரு ரூட்ல போனான், எல்லாத்தையும் போய் இஷ்டத்துக்கு சாப்பிட்டு அழிச்சு விநாசம் பண்ணி வித்தியாசமா போனான். ஆனா கர்த்தர் அவனை வேற ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டினார். இவன் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போனான், வேசித்தனம், விபச்சாரம், ஆஸ்தி அழித்தல், எப்படி போனான். அவனை வேற ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் கர்த்தர் நிப்பாட்டினார். இவன் போன ரூட்ல கொண்டு போய் நிறுத்தாம எங்க போய் நிப்பாட்டினாரு? பன்றிக்கொட்டில போய் பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பாட்டினார். அங்க போன பிறகுதான் இவனுக்கு என்ன செஞ்சது? புத்தி. அதுபோல நம்முடைய விசுவாசிகள்ல புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஜபம் கிடையாது, உபவாசம் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது, கூட்டம் கிடையாது, ஜபம் தேவ சமூகத்துக்கு வர்றது கிடையாது, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் கிடையாது, ஊழியக்காரங்க வீட்டுக்கு வரும்போது இருக்கிறது கிடையாது, இருந்தாலும் வெளியே ஓடி போயிடுறது, இப்படிலாம் பார்க்கறோம் இல்லையா? நல்ல விசுவாசிகள் கூட இந்த வர்றேன் அப்படின்ட்டு அப்படியே சட்டையை தூக்கி போட்டு ஓடிட்டே இருக்கான். ஏன்? இவங்க என்ன கடிச்சா தின்றாங்க? வந்து 2 சின்ன சிஸ்டர்ஸ் தான், அவங்கள கூட அவனுக்கு பார்த்து அவங்களுக்கு மரியாதை செலுத்தி அவங்கள கனம் பண்ணி அவங்க முன்னால முழங்கால் போட்டு ஜெபிக்கிறதுக்கு அவனுக்கு அருகதை இல்லை. உடனே எழுந்து ஓடிடுறான். ஏன்னா அவனுடைய ஜீவியம் அவ்வளவு லோவா போயிடுச்சு. கேட்டா வெக்கம். பாஸ்டா இருந்தா பரவாயில்ல, பிரதர்ஸா இருந்தா பரவாயில்ல. வாழ்க்கையிலையும் பின்மாற்றம் இருக்கு, உள்ளுக்குள்ளே என்ன இருக்கு? பின்மாற்றம் இருக்கு. அந்த குடும்ப ஜபம் நடக்குதான்னு கேளுங்க. இதுங்க ஏதோ பாவம் போல உட்காந்து சோத்துறாங்க. அவன் தூங்கிட்டு இருப்பான், சாபிரியான தூக்கம். அவங்க ஜபமே கிடையாது. பைபிள் ஞாயிற்றுக்கிழமை என் பைபிள் எடு, என் பைபிள் எடு, இந்த கூரணை மாதிரி தடவை வர வேண்டியது. என் பைபிள் எங்க? என் பைபிள். அவ்வளோதான், தூக்கிக்கிட்டு எங்கே வந்துட வேண்டியது? பாட்டு புக்கு கிடையாது. என்ன பாட்டு, புது பாட்டு எது, பழைய பாட்டு எது, என்னன்னு ஒன்றுமே தெரியாது. அப்படியே இங்கே வந்தால் கூட கவுண்டிங் தான். கூட்டத்தில் ஒரு ஆள் உட்காந்துருக்கும். எங்க இன்னைக்கு பிரசங்கத்தை கவனிச்சிக்கலாம்? நான் வந்தேன். அவ்வளோ. அந்த பிரசங்கத்துக்கு ஒப்பு கொடுத்தியா, முழங்கால் போட்டியா, கொஞ்ச நேரம் ஆவில் நிறைஞ்சியா, அழுதியா, அது உன் இருதயத்தை குத்திச்சா, வெட்டுச்சா, இருபுறம் கருக்குள்ள பட்டயமா உனக்குள்ள பாஞ்சுதா, நீ அதுக்கு சமர்ப்பிச்சியா? ஒண்ணுமே. அப்படியே வந்து அப்படியே குனிஞ்சு உட்கார்ந்தானா பொண்ணு மாதிரி உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். இதே மாதிரிதான் சகோதரிகள்லயும் ஒரு குரூப் வருது, அது பாட்டுக்கு வருது, உட்காருது, போகுது. அதனால நம்ம இப்படியே போனா நம்முடைய சபையின் நிலவரம் ரொம்ப இன்னும் லோவாயிரும். அதனால இந்த தேவனை விட்டு விலகி போகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் புத்தியை என்ன செய்யணும்? தெளிவிக்கணும். நான் இங்கே வந்து உட்கார்ந்த உடனே எனக்கு கிடைச்ச பாயிண்ட் இதுதான். இந்த பின்மாற்றக்காரங்களுக்காக ஜெபம் பண்ணு. பின்மாற்றங்கிறது ஒரு சிலர் பின்மாற்றம்னா வெளியே போயிடுவான், சபையை விட்டு வெளியே போயிடுவான். அது பிசாசவனை வஞ்சித்து வெளியே கொண்டு போச்சு. ஒரு சிலர் சபைக்குள்ள தான் இருப்பாங்க, விசுவாசிகளாக தான் இருப்பாங்க, குடும்பங்களாக தான் இருப்பாங்க, தசமாக கொடுப்பாங்க. இந்தா போய் காணி கொடுத்துட்டு வந்துரு, நீயே கொடுத்துரு அப்படின்ட்டு அனுப்பி விட்டுருவான். ஒரு சிலருக்கு காணிக்கையில கூட உண்மையும் இல்லை, காரணம் அதுக்கேற்ற வருமானம் அவனுக்கு இல்லை. இதை வச்சுதான் ரொட்டேஷன் இப்படி வந்துருச்சு. அதனால இவங்க இப்படியே ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சிபிஎம் விசுவாசின்னு சொல்றோம். ஜீவியத்திலும் இல்லை, பேச்சுகளையும் இல்லை, பழக்கத்திலையும் இல்லை, தெய்வீகத்திலும் ஒன்னும் இல்லை. அதனால இப்படிப்பட்டவங்களை இப்படி விட்டுறக்கூடாதே. இப்படி விட்டா பிசாசு எங்க கொண்டு போய் விட்டுருவான்? நேர பாதாளத்துக்கு கொண்டு போய் விட்டுருவான். அதனால நம்ம ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் நல்லா ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக தான். யாரெல்லாம் அப்படியே தேவனை விட்டு, தகப்பனை விட்டு, மார்க்கத்தை விட்டு, பரிசுத்தவங்களை விட்டு விலகி போறாங்களோ, கர்த்தர் அவங்களெல்லாம் கர்த்தருக்கு தெரியும். அவங்களெல்லாம் கர்த்தர் இந்த நாட்களில் புத்தியை தெளிய வச்சு தகப்பன்ட்டு அவன் திரும்பி வந்தது மாதிரி. நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த தகப்பனுடைய ஜெபம்னு நினைக்கிறேன். ஆனா அப்படி பைபிள் எழுதல. நீங்க என்னெல்லாம் ஒரு ஆளுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லுங்க பாப்போம். அவனுக்கு எப்படி புத்தி தெளிஞ்சது? திடீர்னு பளிச்சுன்னு ஒரு அடி அடிச்சுதே, எப்படி? சொல்லுங்க. பண்ணி பிரசங்கம் பண்ணிச்சா? சிவகாசியில் ஒரு சில்ட்ரன்ஸ் டே போட்டாங்க ப்ரோக்ராம். அது எங்கேயோ உள்ள காப்பி அடிச்சு தான் போட்டாங்க.
இந்த இளைய குமாரன் போய் பன்னிகளுக்கு தவிடு எடுத்து வச்சுட்டு அதுல கொஞ்சம் எடுத்து சாப்பிடுறான். இந்த பன்னியெல்லாம் பேசுது, என்னடா இவன், நமக்கு 4 கால் இருக்கு, இவனுக்கு 2 கால் தான் இருக்கு, நம்மகிட்ட வந்து நம்ம ஏதோ இவன் எடுத்து பிடிங்கி சாப்பிடுறான், இவன் இப்ப நம்ம ஆள் மாதிரி மாறினான். எது பன்னி பேசுது, பன்னி 4-5 பன்னி சேர்த்து பேசுது, அதுங்களே பேசிக்குது. என்ன இவன் வித்தியாசமா இருக்கானே, நமக்குலாம் 4 கால் இருக்கு, இவனுக்கு எத்தனை கால் தான் இருக்கு, 2 கால் தான் இருக்கு. இவன் கடைசியில் நமக்கு போடுறது கூட என்ன செய்யறான், பிடிங்கி பிடிங்கி சாப்பிட்றானே. அந்த லெவலுக்கு போயிடுச்சு இவன் லெவலம். நான் யோசிக்கிறது அதுதான், அந்த தகப்பனுடைய ஜபம். அண்ணன் ஜபிச்சான்னு சொல்ல முடியாது, ஏன்னா அண்ணன் இவன் வந்ததுக்கு மூஞ்சி தூக்கிட்டு எங்க ஓடி நின்றுக்கிட்டான், வீட்டுக்குள்ளே வரமாட்டான், ரோட்ல நின்றுட்டான். அப்ப அவன் ஜபிச்சிருக்கவே மாட்டான். அவன் ஜபிச்சிருப்பான், செத்தா கூட அவன் எங்க வந்துடக்கூடாது, அப்படிதான் ஜபிச்சிருப்பான். இப்ப வந்துட்டான், வந்தவனா அவனால என்ன செய்ய முடியல, ஏத்துக்கவே முடியல. அவனை வீட்டுக்கு வச்சுட்டான், வீட்டுக்குள்ள ஏத்துக்கிட்டா இருந்தாலே நான் இனிமே அந்த வீட்டு பக்கம் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டாங்கிறான். அப்ப இவன் ஜபம் என்ன ஜபம், என்ன ஜபம் பண்ணிருப்பான்னு சொல்லுங்களேன். இவன் திரும்பி வந்துட்டான்னா ஏற்கனவே ஒரு பங்கு கொடுத்தாச்சு, அது காலி பண்ணிட்டான். திரும்பி வந்தான்னா இருக்கிறதுல 2வது பங்குக்கு வந்துருவான். அதனாலதான் தகப்பன் அவன் மைண்ட் அறிஞ்சிட்டு சொல்றான், எப்ப இருக்கிறதெல்லாம் யாருக்கு தான், அப்படித்தானே சொல்றான். அப்பாவுக்கு தெரியாதா இவன் புத்தி, அதனால சொல்றான், இல்ல இல்ல மகனே, இருக்கிறதெல்லாம் உனக்கு தான், நீ வீட்டுக்குள்ள வான்னு சொல்றான். அப்ப இவன் ஜபம் அவனை கொண்டு வர்ற ஜபம் அல்ல, அவனை கொண்டு போடுற ஜபம். ஆனா தகப்பன் என்ன சொல்றான், அவன் மண்டையில ஐயோ இந்த பையன் எங்க போய் போனானோ, சாப்பிட்டானோ இல்லையோ, அழிச்சிட்டானோ, இவன் புத்திக்கு எப்பவுமோ அழிச்சிருப்பானே, ஏமாத்திருப்பானுங்களே, அவன் சாப்பிட்டு போயிருப்பானே, இப்ப எங்க இருப்பானோ, சாப்பிட்டானா, எங்க இருப்பான் எங்க இருப்பான் எங்க இருப்பான். நீங்க பாருங்க, அவன் வீட்டுக்குள்ள கூட வரல, அவன் தூரத்துல வர்றது யார் பார்த்தாச்சே, தகப்பன் பார்த்துட்டான். அப்ப அவன் மைண்ட் ஃபுல்லா என்னைக்காவது ஒரு நாள் என் பிள்ளை என்ன செய்வான், வருவான். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி. அப்போ இவன் மைண்ட் எல்லாம், தகப்பனுடைய மைண்ட்ல எல்லாம் டெய்லி யாரதான் பார்த்துட்டு இருக்கான், ரோட தான் பார்த்துட்டு இருக்கான். வந்துருவானா, இன்னைக்கு வந்துருவானா, 1 லட்ச ரூபா கொடுத்தோம், இவன் செலவழிப்புக்கு ஒரே நல்ல காலி பண்ணிருப்பான். இப்ப எங்க இருப்பான், பிச்சை எடுப்பானா, எங்க கிடப்பானோ எங்க கிடப்பானோ எங்க கிடப்பானோ, அவன் மைண்ட் ஃபுல்லா எல்லாம் இருக்கு. ஆண்டவரே அவனுக்கு ஒரு புத்தியை தெளிவிச்சிடக்கூடாதா, வந்துட மாட்டானா, என்னைய தேடி வந்துட மாட்டானா, என்னைய தேடி வந்துட மாட்டானா. பாருங்க, அந்த அதே போலதான் இப்ப நம்ம ஜபம் தகப்பனுடைய ஜபமா இருக்கணும். ஜபம் இல்லாமா சகோதரனுடைய ஜபம் பண்ணக்கூடாது. என்ன ஜபம் பண்ணணும், சகோதரனுடைய ஜபம்னா சோத்திரம் சோத்திரம், கொண்டு வந்தா வாங்க சுவாமி, என் புருஷனை கூட நீங்க கொண்டு வாங்க, அவ்வளவுதான். அப்படி ஜபம் பண்ண புருஷன் வரவே மாட்டான். நீ சகோதரன் ஜபம் பண்ணாத, என்ன ஜபம் பண்ணு, என்ன ஜபம் பண்ணு, தகப்பனுடைய ஜபத்தை பண்ணு. இன்னைக்கு கத்தர், இப்ப நம்ம 11:20 ஜபம் பண்றோம். இன்னைக்கு நாசரேத்து சென்ட்ரல் சபையில யாரெல்லாம் பின்மாற்றத்துல கிடக்கிறானோ கத்தருக்கு தெரியும். அவங்க அவ்வளவு பேருடைய புத்திலையும் ஒரு தெளிவு என்ன செய்யணும், உண்டாகணும். அவங்க எல்லாரும் தேவன் பக்கம் திரும்பணும், தகப்பன் பக்கம் திரும்பணும். கத்தர் அப்படி செய்ய முடியாது, எல்லாரும் போராடி ஜெபம் பண்ணுவோம். பின்மாறி போன எல்லாருடைய புத்தியும் கத்தர் தெளிவிக்க வைக்க முடியாது, ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அன்றைக்கு கர்த்தாவே அந்த இளைய சகோதரனுடைய புத்தி தெளிந்தது போல எங்களுடைய சபையில கர்த்தாவே உம்மை விட்டு விலகி போன ஒவ்வொருவரும் உமக்கு தெரியும் சுவாமி. எல்லாரும் உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள், உம்முடைய சத்தியத்தை அறிந்த பிள்ளைகள். ஆண்டவரே, நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளிகள். ஏதோ புத்தியினத்தில, மதியினத்தில, அறிவினத்தில, துணிகரங்களில சிக்கி உம்மை விட்டு விலகி போயிருக்கிறார்கள் சுவாமி. அப்படியே அனுமதியாதையும் எவ்வளவு தாழ்வான நிலவரத்தில் இருந்தாலும் இன்றைக்கு இந்த பகலில அவருடைய புத்தியை தெளிவிக்க முடியாது ஜெபிக்கிறேன். எங்களுடைய ஒவ்வொருவருடைய ஜெபமும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய பின்மாற்றத்தை நீக்கி ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக புத்தியை தெளிவிக்க முடியாது ஜெபிக்கிறேன். எல்லாரும் 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 தகப்பனை போல ஜெபிப்போம்.
நீர் விடாதையும் கத்தாவே, நீர் விடாதையும், ஒருவரையும் விடாதையும் கத்தா, ஒருவரும் கெட்டு போக விடாதையும், நித்திய ஜீவனை இழக்க விடாதையும். எந்த நிலவரத்தில் இருந்தாலும் தேடி போய் நீர் அவர்களை சந்தித்து உம்முடைய அன்பின் கயிறுகளால இழுக்கும்படியாய் புத்தியை தெளிவிக்கணுமே. நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆமா, ரொம்ப அதிகமா ஜெபிக்க வேண்டியது இந்த பின்மாற்றக்காரங்களுக்கு தான். ஒரு புதுசா ஒரு ஆத்மாவை ஈஸியா ரட்சித்தரலாம். ஆனா இந்த பின்மாற்றக்காரனை எடுக்கிறதா ரொம்ப கஷ்டம். ஒருத்த கீழே விழுந்துட்டான்னா டக்குன்னு தூக்கி விட்டுறலாம், இவன் போய் உள்ள சேத்துக்குள்ள சிக்கினாள். அதனால இவனுக்காக நம்ம ரொம்ப பரிதபிக்கணும். ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் சரியா ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துல பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் கிடைக்கணும். அவன் நாளைக்கு கூட்டத்துக்கு வந்துடணும், ஜெபம் மாறிடணும், விசுவாசம் தெய்வீகம் எல்லாம் மாறிடணும். அல்லேலூயா. புதிதாக எல்லா தெய்வீகம் உருவாகும். ஆமென், 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 ஆமென். திரபலவகரபக திரபலக திரிக்கரபக திரிக்கரபக திரிக்கர திரக்கர திரக்கரகரமரகதரான். அல்லேலூயா. Hallelujah. Hallelujah. Amen. Isabah. பின்மாற்றத்தில் இருக்கிற சகோதர சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம், வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம், வயோதிபர்களுக்காக ஜெபிக்கிறோம், புதியவர்களுக்காக ஜெபிக்கிறோம், பழையவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பின்மாற்றத்தில் கிடக்கிறவர்களை கர்த்தர் விடாதையும் 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 ஆண்டவரே, விடாதையும் ஆண்டவரே, விடாதையா. பின்மாற்றத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் சகோதர சகோதரிகள், வாலிபர்கள், வயோதிபர்கள், புதியவர்கள், பழையவர்கள் எல்லாரையும், ஊழியர்கள், விசுவாசி எல்லாரையும் சந்திக்க முடியாது, ஜெபிக்கிற சந்திக்க முடியாது. இப்பொழுதே புத்தி தெளியட்டும் ஐயா. புத்தி தெளியட்டும் ஐயா. புத்தி தெளியட்டும் ஆண்டவரே. புத்தி தெளியட்டும் ஐயா. Hallelujah. ஆண்டவரே, பின்மாற்றத்தில் மூழ்கி போக விடாதையோ, பின்மாற்றத்தில் மூழ்கி போக விடாதையோ. ஓ, பின்மாற்றத்தில் அமிழ்ந்து விட விடாதையோ, விடாதையும் ஆண்டவரே. ஒரு ஆளையும் விடாதையும் கர்த்தாவே. எல்லாரையும் புத்தி தெளிவித்து இழுக்கும். தகப்பனண்டை கொண்டு வாரும், உம்மண்டை இழுத்து கொண்டு வாரும். ஓ, பரிசுத்தவான்களை இழுத்து கொண்டு வாரும். பரிசுத்த ஆவி கிட்ட, அதாவது சபாலா பரிசுத்த ஆவியானவரை இழுத்து கொண்டு வாரும். வசனத்து பக்கம் இழுத்து கொண்டு வாரும். சபை பக்கம் இழுத்து கொண்டு வாரும். விடாதீங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஆளுடைய ஜெபம் ஒரு ஆளுடைய பின்மாற்றத்தை நீக்கட்டும். ஒரு ஆளுடைய ஜெபம் ஒரு ஆளுக்கு ஒரு புத்தியை தெளிவிக்கட்டும். ஒரு ஆளுடைய கூக்குரல் ஒரு ஆளை தூக்கி விடட்டும். சாதாரண ஜெபம் வேண்டாம், வேண்டாம். அல்லேலூயா. அந்த பிதாவின் மனதுருக்கத்தோடு ஜெபியுங்கள். அந்த பிதா அவனை கண்டு மனதுருகி ஓடினார். மனதுருக்கத்தின் ஜெபம். அல்லேலூயா. தூங்காத, தூங்காத. Hallelujah, hallelujah.
ஹல்லேலூயா. ஆமென். ஆமா, கர்த்தருடைய நாட்களில் நம்முடைய ஜனங்களுடைய புத்திகளை தெளிவிக்கும்படியாக தூரமாய் போன எல்லாருக்கும் புத்தியை தெளிவித்து பிதாவண்டை அவர்களை இழுக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆம், சத்துருவை எதிர்த்து நிற்க நாம் வல்லமையுள்ளவர்களாய் மாறணும், திராணி உள்ளவர்களாய் மாறணும். ஒரு சிலருக்கு அபிஷேகம் இருக்கு, ஆனா சத்துருவை எதிர்க்க நிற்க அவங்களுக்கு அந்த வழிநடத்துதல், அந்த கிருபை, அந்த தெய்வீகம் இல்லை. ஒரு சிலருக்கு சர்வாயுதம் வர்க்கம் இருக்கு, ஆனா சத்துருவை எதிர்த்து நிற்க தைரியம் இல்லை. சாமுவேல், 1 சாமுவேல் நான் பார்க்கும்பொழுது இந்த கோலியாத்தை எதிர்க்கிற விஷயத்துல சவுலுக்கு அபிஷேகம் இருந்துச்சு. பட் அவனால போய் அங்க போய் அவன் போய் எதிர்த்து நின்னான்னு கூட இல்லை, பேசினான்னு கூட இல்லை. அந்த யுத்தத்துக்கு அவன் தலைமை தாங்கினான்னு கூட இல்லை. அவன் அரண்மனையில் உட்காந்துட்டு ரொம்ப அசால்ட்டா விட்டுட்டான். அந்த சத்துருவை எதிர்த்து நிற்க அவன் போகல. அதே நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் சர்வாயுத வர்க்கம் இருந்துச்சு, எல்லாம் ஆயுதம் தரிச்சுட்டு போய் நிற்பாங்க. ஆனா அவனை எதிர்த்து நின்று சண்டை போடுறதுக்கு ஒருத்தனுக்கு என்ன இல்லை, தைரியம் இல்லை. என்ன பிரயோஜனம்? 40 நாள் மிலிட்ரிலாம் நிற்கிது, ஆனா யாரும் போய் அவன் கூப்பிட்ட சத்தத்துக்கு பதில் கொடுத்து மோதுறதுக்கு ஆள் இல்லை. ஒன்று சாமுவேல் 17:21. அணிவகுத்துக் கொண்டார்கள். எல்லாம் நல்லாதான் இருக்கு. சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள். 20ஆம் வசனம் கடைசி. சும்மா 19ஆம் வசனம் சொல்லுது, சவுலும் எல்லாரும் யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். யுத்தம் எங்க பண்ணாங்க? ஒன்னும் யுத்தம் பண்ணல. அவன் வந்து நிப்பான், இவன் வந்து நிப்பான், அவன் வந்து சொல்லுவான், இவன் வந்து சொல்லுவான், அவ்வளவுதான். எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க? 22ஆம் வசனம், 24ஆம் வசனம். இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி எல்லாரும் ஓடிடுவான், அவ்வளவுதான். ஆனா சண்டை போட்டான் இருக்கு, ஒரு சண்டையும் போடல. சத்துருவை எதிர்த்து நிக்க திராணி இல்லை. நான் இப்ப சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னா, நம்முடைய ஊழியர்களிலே, நம்முடைய விசுவாசிகளிலே, குடும்பத்துல ஒரு ஆளாவது பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆளா என்ன செய்யணும்? இருக்கணும். ஒரு ஆளாவது. அந்த தேசத்திலேயே ஒருத்தனும் இல்லை, எப்படி இருக்கும்? திருப்பி தேசமே அடிமைப்பட்டு போகும். ஒரு விசுவாசி குடும்பத்துல ஒரு ஆளாவது பிசாசை எதிர்த்து நின்னாதான் அந்த குடும்பம் பாதுகாக்கும். ஊழியக்காரன்ல ஒரு ஆளாவது எதிர்த்து நின்னாதான் அந்த சபை என்ன செய்யும்? பாதுகாக்கப்படும். தேசத்துல ஒரு ஆளாவது எதிர்த்து நின்னாதான் தேசம் என்ன செய்யும்? பாதுகாக்கப்படும். ஒருத்தரும் இல்ல. அபிஷேகம் பெற்றவனும் சும்மா இருக்கான், சர்வாயுத வர்க்கம் தரிச்சவனும் சும்மா இருக்கான், எல்லாம் பயந்து ஓடுறான். இவைகளுக்கு மத்தியில ஒரு ஆள் வர்றான், அபிஷேகத்தோடு வந்து என்ன செய்யறான்? எதுக்குறான். ரொம்ப சிம்பிளா அடிச்சுட்டு போயிட்டான். நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னா, பிசாசை எதிர்த்து நிற்க நம்முடைய விசுவாசிகள் எல்லாருக்கும், ஒரு ஆளுக்காது, ஒரு குடும்பத்துல புருஷனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைக்கோ இல்ல பாஸ்டருக்கோ சின்ன பிரதருக்கோ சின்ன சிஸ்டருக்கோ மூப்பத்திக்கோ யாருக்காவது ஒரு ஆளுக்கு பிசாசை எதிர்த்து நிற்க என்ன வேணும்? அபிஷேகம் இருக்கு, சர்வாயுத வர்க்கம் இருக்கு, என்ன இல்ல? மன தைரியம் இல்ல, பலன் இல்ல. எல்லாம் சர்வாயுத வர்க்கம் தரிச்சுதான் போய் நின்னா எல்லாரும் ஓடி வந்துருவோம். இவன் அபிஷேகத்தோட தான் இருந்தான், ஒன்னும் போய் நிக்கிறது இல்லை. ஜெபமல்லமா இப்படியே போனா யுத்தம் என்ன செய்யும்? 40 நாள் இல்ல 40 வருஷம் இப்படி நின்றுட்டே இருக்க வேண்டிய. எத்தனை நாள் இப்படி அவன் வந்து சொல்லுவான்? 40 நாள் இப்ப இவ்விதமாய் கடந்து போனதுன்னு பைபிள்ல இருக்கு. 40 நாள், 4 வருஷம் இருக்கலாம், 40 வருஷம் கூட நீங்க இப்படியே போயிட்டே இருக்கலாம்.
அவன் அங்கே இருப்பான், இவன் இங்கே இருப்பான். இப்படிதான் இருக்கணும். யுத்தம் யுத்தம் யுத்தம், பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, போராட்டம் போராட்டம் போராட்டம், வியாதி வியாதி. இதே பாட்டு டெய்லி பாடிக்கிட்டே இருக்க வேண்டியா. அவனை பார்த்த உடனே நம்ம பயப்படுறோம், வியாதியை பார்த்த உடனே, பிசாசை பார்த்த உடனே, பிரச்சனையை பார்த்த உடனே, துக்கம் சஞ்சலம் தவிப்பை பார்த்த உடனே நமக்குள்ள கலக்கங்கள் உடனே அப்படியே ஒதுங்கிறோம். தாவீதின் அபிஷேகம் நமக்கு தேவை. எந்த வல்லமையும் எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்கணும். பிசாசின் தந்திரங்களை, பிசாசின் வல்லமைகளை முழு மனதோடு எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த ஆவியை நம்முடைய விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் கத்திர நாட்களில் தந்து அவளை ஜெயிக்க வைக்க முடியாதோ மனுவாம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. பிசாசை எதிர்த்து நிற்கத்தக்க ஆண்டவரே திராணி உள்ளவர்களாய் மாற்றும். ஏதோ பிசாசை பார்த்துட்டு நாங்க ஒதுங்கி போக கூடாது கர்த்தாவே. பிரச்சனைகளை கண்டு பின்வாங்கி போக கூடாது சுவாமி. அபிஷேகம் பெற்று அமைதியா இருக்க கூடாது கர்த்தாவே. விசுவாசியா இருந்து ஒதுங்கி போக கூடாது கர்த்தாவே. ஓடி போக கூடாது கர்த்தாவே. எங்களுக்கு நீர் சர்வாயுத வர்க்கத்தை தந்திருக்கிறீர், பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறீர். குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே வல்லமையுள்ளவர்களாய் மாற்றும். குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் பிசாசின் தந்திரங்களை எதிர்க்கக்கூடியவர்களாய் மாற்றும். சத்துருவோடு எதிர்த்து போராடி முட்டி மோதி ஜெயிக்கக்கூடியவர்களாய் மாற்றும். ஒவ்வொரு குடும்பத்திலும் தாவீதுகளை எழுப்போம். ஒவ்வொரு குடும்பத்திலும் தாவீதுகளை எழுப்போம். Bala 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 bakara bala bakara 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 mana. Hallelujah. Hallelujah. Dodra 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 dodra. Dodra 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 dodra. இயேசுவே 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 இயேசுவே. ஆம். சப்போஸ் தாவீதே வரல, என்ன நடந்திருக்கும்னு யோசிங்க. நீங்க அப்படிலாம் யோசிக்கவே இல்லையா? உங்களுக்கு 11:30 தூக்கம் வருது, அழகா சூப்பரா தூங்குறீங்களா? அதாவது நான் யோசிக்கிறேன், சில குடும்பத்தில் பிசாசு பிரச்சனையை கொண்டு வரதுக்கு பல காரணங்கள் உண்டு. இல்லைன்னா நீங்க நல்லா தூங்குவீங்க. தூக்கம் எப்படிங்க வரும்? சரி, தாவீது வரல, என்ன நடந்திருக்கும்? தமிழ் கேட்கலையா? கேக்குதா? தாவீது ஸ்பாட்டுக்கு வரலங்க, என்ன நடந்திருக்கும்னு யோசிங்க, சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. வேற யாராவது ஒரு இன்னொரு நியூ பாயிண்ட் சொல்லுங்க பாப்போம். அது காமன் பாயிண்ட். முடிவு அதுதான், தோல்வின்னு இல்லை. அவன் சிம்பிளா அடுத்த நாள் கூப்பிடுவான், அடுத்த நாள் கூப்பிடுவான், அடுத்த நாள் கூப்பிடுவான். அது பிறகு ஒரே துரத்தி விட்டுருவான், ஓடி போங்கடான்னு சொல்லி எல்லாரும் ஓடி போயிடுவான். ஈஸியா அடிச்சிருப்பான். அதுபோல பிசாசை மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகம் ஒரு ஆளுக்காவது வீட்டுல இல்லைன்னு வச்சா குடும்பத்தை ஈஸியா பிசாசு ஒரு சுத்தி எங்க போட்டு போயிடுவான், குப்பையில தூக்கிட்டு போட்டு போயிடுவான். இந்த சுழல் காற்றுக்கு மொத்த குப்பையை இழுத்து கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டு போகும் பாத்தீங்களா? அதே மாதிரி அப்படி வாரிய தள்ளி போட்டு போயிடுவான். ஒரு ஆளாவது ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ தூக்கமோ பலவீனமோ வியாதியோ எழுத்து என்ன செஞ்சிடணும், முழங்கால போட்டு போராடினோம். அந்த 1/4 மணி நேரமோ 20 நிமிஷமோ ஒரு அரை மணி நேரமோ ஒரு 5 நிமிஷமோ கடந்து போராடிட்டா என்ன கிடைச்சிரும்? விடுதலை கிடைச்சிரும். அவர் எழும்பல, இவர் எழும்பல, அவ எழும்பல, அவன் எழும்பல, இப்படிலாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. யாராவது ஒரு ஆளாவது எழும்பி நின்று இணைஞ்சிடணும். சொல்லுங்க.
கேஸ் லீக் ஆகிக்கிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் தீ பிடிச்சிரும் அப்படின்னா யாராவது ஒரு ஆள் உருண்டு 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 போயாவது நெஞ்சிடலாம். ஆஃப் பண்ணிட்டா தப்பிரும் இல்லையா? இல்லைன்னா மொத்தமா சேர்ந்தான் சாவணும். அதனால நாம இந்த நாட்கள்ல யாராவது ஒரு ஆள் அப்படி நிக்கணும். நான் யோசிப்பேன், அவங்க அப்பா இந்த பால் கட்டி மட்டும் கொடுக்காம விட்டான்னா இவன் எங்க 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 மேய்ச்சிட்டு இருந்திருப்பான்? இவன் ஆடு மேய்ச்சிட்டு இருப்பான். அவங்க அப்பா சிறு பயிரும் என்ன தவிட்டு பயிர் பயிர் இல்லாம கொடுத்து பால் கட்டி எல்லாம் கொடுத்து நீ போயிட்டு வாடா, ஓடிப்போ போய் பார்த்துவானா. இந்த சான்ஸ்ல யாரு உள்ள வந்துட்டா? ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சாரு. ஆண்டவர் உள்ள இவனை கொண்டு வந்து உள்ள விட்டு அவனை தூக்கிட்டாரு. அந்த அபிஷேகத்தினுடைய கிரியை நடப்பிச்சார். நீ அபிஷேகம் பெற்று நல்லா தூங்கக்கூடாது. அபிஷேகம் பெற்றுட்டு உனக்கு அந்த நேரத்தில் விழிப்பு வரணும். அந்த நேரத்தில் ஆவியானவர் உன்னை கொண்டு போய் நிச்சயணும் நிப்பாட்டும். அவன் ஆடுதான் மேய்ச்சிட்டு இருந்தான். அபிஷேகம் பெற்று எங்கதான் மேய்ச்சிட்டு இருந்தான்? ஆடுதான் மேய்ச்சிட்டு இருந்தான். ஆனா அந்த அபிஷேகத்தினுடைய வேலை என்ன பாத்தீங்களா? கரெக்டா பால் கட்டி மூலமா யுத்தத்துக்கு மூலமா யாரை ஜெயிச்சிட்டான்? யுத்த காலத்துக்கு வந்து அங்க ஜெயிச்சு அரண்மனைக்கு போயாச்சு. அப்படியே அவனை கத்தர் அழகாக தூக்கிட்டு போனார். அதுபோல அபிஷேகம் பெற்று நல்லா தூங்கக்கூடாது. அபிஷேகம் பெற்றுட்டு நல்லா விசிடியும் டிவிடியும் போட்டு பார்த்துட்டு உட்காந்துருக்கூடாது. பைபிள் ஸ்டடி நேரத்தில், காத்திரு கூட்டத்தில், சண்டே சர்வீஸில் அபிஷேகம் பெற்றவங்க வீட்டில் உட்காந்து நேரத்தை வீணாக்க கூடாது. அந்த அபிஷேகம் உடனே உட்கார விடக்கூடாது. டைம் ஆயிடுச்சு, 6 ஆயிடுச்சு, 6:15 ஆயிடுச்சு, 6 ஆயிடுச்சு, பதைக்கணும். அந்த வலையில சிக்கின மீன் போல, இல்லாவிட்டா என்னது கண்ணியில சிக்கின பறவை போல டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சேங்கணும். டைம் ஆயிடுச்சு, சரி இனிமே இன்னைக்கு வேண்டாம், ஒரே போடா போட்டு இழுத்து கதவை மூடிடக்கூடாது. உனக்குள்ள ஒரு ஆவி வேணும். இவன் போறான், அங்க போய் கேட்கறான், இவனை கொண்டா என்ன கிடைக்கும், இவனை கொண்டா என்ன கிடைக்கும், இவனை கொண்டா என்ன கிடைக்கும். இங்க இருந்து அரண்மனைக்கு போறான், அங்க இருந்து ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டு பாக்குறான், ஒத்து வரல. அங்க இருந்து ஆத்துக்கு போறான், ஆத்துல இருந்து கல்லெல்லாம் எடுத்துட்டு வரான். அவன் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு, இவனை எப்படி மேற்கொள்ளலாம், இந்த வல்லமை எப்படி மேற்கொள்ளலாம். அவன் மைண்ட் ஃபுல்லா அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. ஒரு புக்ல படிச்சேன், எல்லாரும் அவனுடைய, நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், எல்லாரும் அவனுடைய உருவத்தை பார்த்து பயந்தாங்களாம். இவன் அவன் உருவத்தை பார்த்து சந்தோஷப்பட்டானா. எதுக்கு சொல்லியிருக்கல? எதுக்கு? அவனுடைய நெத்தி பெருசா இருந்துச்சு, இதை அடிச்சிடலாம், நம்ம கேப் இதுலோன்னு இருக்கு எப்படின்னா அடிக்க முடியாது. அத இன்னும் பாயிண்ட் பண்ணி என்ன செய்யணும், அடிக்கணும். இவன் ஹைட்டு, நெத்தியும் பெருசு, கரெக்டா பார்த்தான். ரைட், நமக்கு அடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸான ஒரு இடம் இருக்கு, அடிச்சான். ஏன்னா அவன் பிசாசு, அவனுக்கு நெத்தியில பட்டம் இருக்காது. கர்த்தருக்கு பரிசுத்தங்கிற பட்டம் இருக்கிறதுக்கு வழி இல்லை, அட்ரான்னு சொல்ல. அதனால நம்ம ஜெபம் பண்ணுவோம். எனக்கு என்னன்னா, விசுவாசிகள்லாம் இப்படியே அப்படியே இந்த செத்து போன மாதிரி இருக்கக்கூடாது. ஃபுல் ஸ்விங். பிசாசுனா உடனே முழங்கால போட்டக்கணும், அடி டம் டம்னு ஆவில் நிறைஞ்சு. நீ கட்டுக்கிறது எதுவோ அது என்ன செய்யும், கட்டப்படும். நீ கட்ட அவிழ்க்கிறது எதுவோ கட்ட அவிழ்க்கப்படும். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ரொம்ப இந்த ஸ்டைல் பிரேயர் எல்லாம் மண்ணுக்குள்ள போயிடும், அது வேலை செய்யாது. ஸ்டைலு முழங்கால் போட்டு ஆவிலே நிரம்பாம கண்ணை முடிக்கிட்டு தியான ஜபம்லாம் ஒன்னும் எடுக்காது. வண்டியில என்ஜின்ல எஃபெக்ட் இல்லை. அதுதான் ஒரு சில ஊழியக்காரங்களுக்கு அபிஷேகமே இருக்காது, அது வேஸ்ட், டம்மி கேஸ். அவங்க போய் எந்த வீட்டில் ஜெபிச்சாலும் வீடுக்கும் ஆசீர்வாதம் வராது, இவனுக்கும் ஆசீர்வாதம் வராது. போய் 2 அந்நிய பாஷை பேசினா போதும், அந்த வீட்டில் இருக்கிற சாபம் பிசாசு செய்வனெல்லாம் நெஞ்சும் அடுத்த வாசல் வழியா ஓடி போயிடும். அதான் உண்மை. சரியா ஒரு அக்னி நமக்குள்ள, இந்த சரியான ஒரு அக்னி வந்துச்சுன்னா ஓடி. அதே மாதிரி விசுவாசிகளும், நீங்க வீட்டுல பிசாசு வந்துருச்சு அப்படின்னு போன் போடல, நீ உனக்கு அபிஷேகம் இருக்கு, அடி அங்கேயே நின்று நீ என்ன செய்யணும், மோதணும். அப்படித்தானே? வீட்டுக்குள்ள ஒருத்தர் வர்றான், அவனை வராதடான்னு சொல்றதுக்கு உனக்கு சக்தி இல்லையா? ஏன் வந்த, நீ யாருன்னு கேட்கறதுக்கு உனக்கு சக்தி இல்ல, புத்தி இல்ல. உடனே இரு நான் பாஸ்டருக்கு போன் பண்றேன்னு சொல்லுவேன். ஏன் வந்தன்னு கேளு, துரத்து அவனை. பிசாசு என்ன செய்ய, துரத்து, எதிர்த்து நின்று போராடு. தாவீது அன்றைக்கு வராவிட்டால் இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்துக்குள்ள போயிருப்பாங்க. சவுல ராஜாவை அபிஷேகம் பண்ண அர்த்தமே இல்லாம போயிருக்கும். அதனாலதான் கர்த்தர் பார்த்தார், இவனை அபிஷேகம் பண்ணி இவன் இப்படி போய் உட்காந்துட்டானே, அடுத்த தூக்கிட்டு வா. அதுபோலதான் இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்களை தள்ளி விட்டு அடுத்த ஊழியக்காரங்களை கொண்டு வரதுக்கு என்னன்னா, அவர் எதிர்பார்த்த ஸ்டைல் இல்ல, டப்புன்னு தூக்கிடுவார், அடுத்தால கொண்டு வந்து நிப்பாட்டிடுவார். நான் தான் பெரிய ஊழியக்காரன் நான் சொல்ல முடியாது, எவ்வளவோ பேர் அவர் வச்சிருக்காரு. அந்த ஸ்பாட்ல அவன் கரெக்ட் இல்லைன்னா டப்புன்னு அவனை தூக்கிட்டு அடுத்த அடிச்சிருவார். அதே மாதிரிதான் விசுவாசி, அப்படித்தான் மத்தேயுல சொல்லியிருக்கு. தேவனுடைய ராஜ்யம் கனி கூடாத உன்னிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டு
கனி கொடுக்கிற மற்றவனுக்கு கொடுக்கப்படும். வாசி. இருபத்தி 21 எத்தனை 21:43 மத்தேயு 21:43. அதான் உங்க இடத்துல நீக்கப்பட்டுரும். நீ எழுத்து நிக்கலன்னா உடனே என்ன பண்றது? சவுல அபிஷேகம் பண்ணி ராஜா நிப்பாட்டிட்டு இவன் போய் கோலியாத்தை எழுத்து நிக்க திராணி இல்லைன்னா தூக்கு சீட்டு புடுங்க, அடுத்த ஆளை கொண்டு வா, அவ்வளவுதான். அதனால கத்திர நாட்கள் நம்முடைய குடும்பங்களோடு போராடுகிற வல்லமைகளை மேற்கொள்ள ஒவ்வொரு குடும்பத்திலும் வல்லமைகளை அபிஷேகம் பண்ணி கத்திரவர்களை எடுத்து உபயோகப்படுத்தி அந்த வல்லமைகளை மேற்கொள்ள உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோதரா 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 தோதரா. Praise the Lord, 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 praise the Lord. Dodra, 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 dodra. Praise the Lord, 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 praise the Lord. ஆமென். அடுத்து நம்முடைய சபையில ஒரு சரியான ஐக்கியம் ஊழியர்களுக்கு உண்டாகணும், விசுவாசிகளுக்கு உண்டாகணும். நாம் ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, இல்லாட்டா அனைவருக்கும் என்னதுதான்? தாழ்வுதான். எல்லா ஊழியர்கள் விசுவாசிகளுக்குள்ள ஒரு சரியான ஒரு ஐக்கியம் உண்டாகும். ஏற்றத்தாழ்வே இருக்கக்கூடாது. பிரிவினைகள் நாசரியத்தை நான் அனலைஸ் பண்ணதில்லை 6 மாசத்துல. 6 மாசம் ஆயிடுச்சா தெரியல, அந்த 6 மாசம் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். இந்த 6 மாசத்துல அனலைஸ் பண்ணதில்லை. சபை வளர்ச்சிக்கு காரணம் கம்மியா இருக்கிற காரணம் நமக்குள்ள இருக்கிற ஒரு சரியான இதே இல்லை, தெளிவில்லை. விசுவாசிகளுக்குள்ள ஒரு நல்ல உண்மையான அன்பு இல்லை. சும்மா பார்த்தா தோத்துறான், எப்படி நல்லா இருக்கீங்களா, அவ்வளவுதான், அதோட போனான்னா போதும். இன்னும் ஒரு சிலருக்குள்ள ஜாதி விகற்பமான எண்ணங்கள் இருக்கு, ஜாதி வித்தியாசங்கள் இருக்கு. ஒரு சிலருக்குள்ள இன்னும் அந்த ஐக்கியம் இல்லை. இவனை பார்த்தா அவன் அங்க போய் உட்காந்துக்கிறது, அவனை பார்த்தா இவன் இங்கே உட்காந்துக்கிறது, முடிஞ்ச உடனே அவன் பாட்டுக்கு போறது. அந்த சபை உணர்வு, உத்தரவாதம், பரலோக குடும்பம், நம்ம எல்லாரும் ஒண்ணு, இன்னும் அந்த சரியான இது இல்லை. இருக்குன்னு சொல்றீங்க, உங்களுக்கு தான் தெரியும். இதனாலதான் பிரேக் ஆகுது. ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக என்ன செய்யுங்கள், எண்ணிக்கொள்ளுங்க. உண்மையான அந்த உள்ளுக்குள்ள பாசம் வரணும், உள்ளுக்குள்ள ஒரு அன்பு இருக்கணும். நம்ம நம்ம குடும்பத்தை விட்டுட்டோம், அண்ணன் தம்பி விட்டுட்டோம், எல்லாம் ஃபுல்லா இங்கே தான் வந்துடுறோம். நமக்கு இப்ப நீங்க ஒரு விசுவாசி செத்து போயிட்டான்னு பாருங்க, அவன் குடும்பத்துக்காரனை விட அதிகமான கூட்டம் யார் தான் வந்து நிக்கிறா சொல்லுங்க? நம்ம விசுவாசி தான் வரும். இங்க எப்படின்னு தெரியல. நான் பார்த்த இடத்துல எல்லாம், நான் இருந்த பெரிய சபைகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்காரன் 15 பேர் இருப்பான், இல்ல ஒரு 50 பேர் இருப்பான். ரொம்ப பெரிய குடும்பம், ரொம்ப 100 பேர் இருப்பான். ஆனா 300 பேர் யாரு நிப்பா? 300 பேர் விசுவாசி நிப்பான். அசந்துருவான். அந்த சொந்தக்காரன்லாம், என்னப்பா இது, நாங்க வராட்டா கூட உங்களுக்கு ஒரு பெரிய சர்ச் இருக்கு, எவ்வளவு பேர் வராது. அவன் நைட்ல பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்காரன் உட்காந்து அழுதுட்டு 11 மணிக்கு தூங்கிடுவான். யாரு? சொந்த தாயோ, சொந்த தகப்பனோ, சொந்த பிள்ளையோ தூங்கிடுவான். ஆனா நைட்டு ஃபுல்லா உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு இருப்பான். யாரு? நம்ம விசுவாசி. உண்மைதான். நான் திருவொற்றியூர்ல இருக்கும்போது ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க பையன் கல்யாணம் கட்டி ரயில்வேல வேலைக்கு சேர்ந்துட்டான். இந்த அம்மா கொஞ்சம் லொடலொடான்னு பேசும், நியாயம் பேசும், எழுத்து பேசும், படக்கு படக்குன்னு பேசும். அதனால மருமகா வீட்டு பக்கமே வரமாட்டா. அவ புருஷனுக்கு நல்ல வேலை கிடைச்சிச்சா பையனுக்கு, அவ செட்டில். இந்த அம்மா பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு காலில் கட்டி வந்து கடைசியாக செத்து போச்சு. சபையிலையும் வந்தா கொஞ்சம் வாய் தான் பேசும், நியாயம் பேசும், ஏதாவது கேட்கும். பாவம். ஆனா பாவப்பட்ட சகோதரி செத்து போச்சு. செத்து போனா அந்த வீட்டுக்கே போக முடியாது. அந்த வீடு அப்ப மழை நேரம், அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி குடிசை போட்டு திரும்ப எல்லாரும் காங்கிரீட் போட்டு வீடு கட்டியிருக்கான். ஊருக்கு வெளியே சரியான பள்ளம். இப்போ வீட்டுக்குள்ள போகணும்னா முழங்காலுக்கு மேல தண்ணி இருக்கும்.
இது வழியே தான் எங்க போனோம், சேரு சகதி சாக்கடை, வீட்டில் உள்ள சாக்கடை எல்லா தண்ணியும் இதெல்லாம் ஓடுது. அது அந்த ஏரியாவில் மட்டும் இல்ல, அது ஒரு பெரிய ஏரியா முழுசு இப்படி தண்ணிக்குள்ள நிக்குது. மழை காலம் முழுசும் அப்படிதான் இருக்கும். இதுல வீடுகளை கொஞ்சம் உயரமா கட்டிட்டு இருப்பாங்க, தண்ணியில போய் உள்ள போயிடணும். நான் இந்த பசங்களை வச்சுக்கிட்டு, வாலிப பையங்களை வச்சுக்கிட்டு நைட்ல போய் அங்க லைட்டை கட்டி, லைட்டை கரண்டை எடுத்து லைட்டை போட்டு அந்த தண்ணிக்குள்ள போய் அந்த பாடி கெட்டு போகாம இருக்கிறதுக்காக ஐஸ் பெரிய பாக்ஸை கொண்டு போய் அந்த அம்மாவை குளிப்பாட்டி அதுக்கு மேல வச்சு லைட்டை போட்டு நைட்டு சிஸ்டர்ஸ் அந்த தண்ணிக்குள்ள இறக்கி பாட்டு போட்டு விட்டல. ஏன்னா நம்முடைய சபையில ஒரு அங்கத்தினர் இறந்திருக்காங்க, கணமனன் பையன் வந்தான். அடுத்த நாள் காலையில சண்டே, சனிக்கிழமை இறந்துருக்கு. நைட்டெல்லாம் கிடந்து நான் மல்லு கட்டி எல்லாம் பண்ணியிருக்கேன். அடுத்த நாள் மத்தியானம் அடக்கம். அப்படின்னா பையன் வந்துட்டு, எதுக்கு பாஸ் இப்படிலாம், காலையில் 5 மணிக்கு எடுத்துடலாம், அடக்கம் பண்ணிடலாங்கிறான். யாரு? சொந்த பையன். இல்லை ஒரு 7 மணிக்கு எடுத்துடலாமா அப்படின்னா, நீ யாரு அப்படின்னா, நான் தான் பையனா. ஓ நீ தான் பையனா, நீ வேணா போன்னா போ, நான் என் விசுவாசியை நெஞ்சுக்குவேன், மத்தியானம் நான் அடக்கம் பண்ணிக்கிறேன்னு. உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, டைம் ஆகுதுன்னு சொன்னா நீ எங்க போயிடு. அவன் தான் பையன், ஒரே பையன், ரயில்வேல ஒர்க் பண்றான், முட்டாள் மாதிரி பேசுறான். அதாவது இறந்துச்சுல, என்னத்தை தூக்கி போட்டு அடக்கம் பண்ணிட்டு எங்க போலாம், அவனுக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போகணும். எவ்வளவு புத்தி, தரக்குறைவான புத்தி பார்த்தீங்களா பெத்த பிள்ளைக்கு. நான் சொன்னேன், நீ உனக்கு கஷ்டமா இருந்தா நீ போப்பா, நான் என் விசுவாசி என்ன செய்வேன், எனக்கு அடக்கம் பண்ண தெரியும், நான் பண்ணிக்கிறேன். உடனே அவனுக்கு ரொம்ப துக்கமாகி அப்பதான் ரோஷம் வந்துச்சு. அமைதியா ஒரு ஓட்டல போய் நின்றுக்கிட்டான். நான் திரும்ப அதோட அவன் 0 துரத்தி விடுற மாதிரி தான். நான் சொன்னேன், நான் மத்தியானம் 3 மணிக்கு நான் அடக்கம் ஆராதனை வச்சிருக்கேன், ரொம்ப என்னால என்ன முடியுமோ பண்ணிக்கிறேன், நீ போ. ஒரு ஓரத்தில் ஒதுங்கி உட்காந்துக்கிட்டான். திருப்பி சண்டே சர்வீஸ் முடிச்சு அதுக்கு மாருதி வண்டி வச்சு வின்சென்ட் பார்க்கர் வச்சு சும்மா கிராண்டா அங்க தண்ணிக்குள்ள உளுந்து பசங்க அந்த பெட்டியை தூக்கிட்டு வந்தானுங்க. தண்ணிக்குள்ள நீச்சல் அடிச்சு இந்த மாதிரி தான் வரணும். அதை தூக்கி ஃபுல்லா பசங்க. அப்ப அந்த சர்ச்சில் வந்து இங்க மாதிரி வான்னு சொன்னா ஒருத்தனும் வராம ஓடுற மாதிரி எல்லாம் சர்ச்சு கிடையாது. இங்க தானே எப்படி இருக்கு, ஒரு வேலை அப்படின்னா அவ்வளவு பேரும் வந்து நிற்பான். நான் 20 பசங்களை கொண்டு போய் நிப்பாட்டி சர்வீஸ் முடிச்சு மொத்த சர்வீஸையும் அப்படி ஜனங்களை சாப்பிட்டு உட்கார வச்சு சண்டே ஸ்கூல்ல 1 மணி நேரம் எடுக்க வச்சு, விசுவாசினா ஒருத்தனும் எழும்பி வெளியே போகாதுன்னு சொன்னேன். அதோட அவ்வளவு பேரும் அப்படியே உட்காந்துட்டான். கப்புன்னு ஹோல் சர்ச்சை உட்கார வச்சு நான் ஒரு 20 பசங்களை வச்சு ஃபுல்லா லைட்டை போட்டு வண்டி முன்னுக்கு வண்டியை வச்சு பாடியை தூக்கிட்டு வந்துட்டேன். எங்க சர்ச்சுக்கு கொண்டு வந்து தண்டையார்பேட்டையில் போய் ஒரு பாஸ்டர், பெரிய பாஸ்டர் கொண்டு வந்து கிராண்டா அடக்காரான ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போனோம். அவன் வந்தான் அந்த பையன். அவன் எதுக்கு அந்த வீட்டில் பிறந்தானோ தெரியல. இப்படி புத்தி கட்ட பிள்ளைகளை பெற்றுக்கிட்டு இந்த பேரண்ட்ஸ் மெண்டல் மாதிரி சுத்துதுங்க. பிள்ளை 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 பிள்ளைம்மா, அவன் எப்பண்டா இவ்வளவு தூக்கி போட்டு போலான்ட்டு அவன் வந்து நின்றுட்டு இருக்கான். பிள்ளை, அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, பிள்ளைய மதிக்காத, என்னை காட்டிலும் உன்னுடைய குமாரனை அதிகமாய் மதிப்பானே. ஏன் மதிக்கிற, கர்த்தரை மதி. அப்படிலாம் பிள்ளைகளை நேசிச்சு என்ன பண்ண போகுது? 15 வயசானவனு அடிக்கிறான். இவனை அடிக்கிறதுக்கா நீ பத்த? மாடு அடிக்கிற மாதிரி அடிச்சு போடுறதுக்கா நீ பிள்ளைய பத்த? வேஸ்ட். அப்படி பிள்ளை இல்லாம இருக்கிறது எவ்வளவு நல்லது. கடைசியில நான் சும்மா கிராண்டா பண்ணேன், என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணேன். மிரண்டுட்டான் அவன் நின்னான். அவன் இதையா முழிச்சு பார்த்துட்டு இருந்தான். நான் அவனை சட்டையே பண்ணல. எனக்கு கல்றையில சான்ஸ் கொடுத்தாங்க, வெளுத்துட்டான் அவனை அங்கே வச்சு. பாஸ்டர் இங்க பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டாரு, நீ கல்றையில பாத்துக்கோனாரு. கல்றையில இவன் வர்றானான்னு பார்த்தேன், வந்தான். எனக்கு சூடு ஏறி போச்சு. இவெல்லாம் ஒரு பிள்ளைன்னு பிறந்து வளர்ந்துருக்கானே, அவனை அங்கேயே, அவன் நல்லவனா அங்கேயே செத்துட்டு இருப்பான். என் பிரசங்கத்திலேயே அவன் செத்து சுண்ணாம்பாயிட்டு இருப்பான். கல்றையிலேயே அவங்க அம்மா பெட்டி மேலேயே விழுந்திருக்கணும் அவன். நானும் போயிடுறேன் எங்க அம்மா கூட. அப்படியே பேக்கு மாதிரி நின்னான். அவள் வெள்ளுத்தான் 1/2 மணி நேரம். எனக்கு தான் அழுகையா வந்துச்சு. அவன் எங்க அழுதான்? அவனுக்கு நமக்கு விசுவாசி போயிட்டாங்களே பாவம். அந்த தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டு இவனை வளர்த்து, இவன் ரயில்வே வேலை கிடைச்சி இவன் பாட்டு கை விட்டு போயிட்டானே, இன்னைக்கு வந்து தூக்கி போடுறதுக்கும் அதுவும் சீக்கிரம் தூக்கி போடுங்கிறானேன்னு முடிச்சோம். முடிஞ்ச பிறகு அவங்க சொந்தக்காரங்களாம் வந்தான், ஐயோ நாங்கள் இப்படிலாம் எதிர்பார்க்கல அப்படி இப்படின்னா. சரி போ, நான் பார்த்துக்கிறேன். எதுக்கு சொல்றேன்னா, ஒரு ஐக்கியம். சாவுன்னா அவ்வளவு விசுவாசி வந்து நிற்கணும்.
நல்லதுன்னா அவ்வளவு பேர் வந்து நிக்கணும். சொந்தக்காரன் வர்றானா இல்லையோ நம்ம விசுவாசி நிக்கணும். ஒரு பந்தி எல்லாரும் நல்லா நின்று பரிமாறணும். ஒரு துக்கம் எல்லாரும் அந்த துக்கத்தில் என்ன செய்யணும்? பைபிள் அப்படித்தானே சொல்லுது, துக்கப்படுகிறவனே சேர்ந்து துக்கப்படுங்க, சந்தோஷப்படுகிறவனே சேர்ந்து சந்தோஷப்படு. அப்படிதான் நம்ம இருக்கணும். அவன் வீட்டுக்கு வரமாட்டேன், இவன் வீட்டுக்கு வரமாட்டேன், அவன் ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன், இவன் ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன், அங்கே வரமாட்டேன், இங்கே வரமாட்டேன், வந்தா நான் இங்கே உட்காருவேன், இல்லைன்னா அங்கே உட்காருவேன், நான் அங்கிட்டு உட்காருவேன், இங்கிட்டு உட்காருவேன், அப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒரே ஜாதி, ஏற்றத்தாழ்வு, படிப்பு, கூடி குறைவு, முடிஞ்ச உடனே அவங்கவுங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி போய் உட்காந்து சாப்பிட்றது, அவங்க போய் அங்கே போய் உட்காந்துக்கிறது, இவங்கள்ட்ட பேசுறது இல்லை, இவங்களை கண்டுக்கிறது இல்லை, விசாரிக்கிறது, இப்படிலாம் இருக்கக்கூடாது. சுத்த மனசாட்சி இருக்கணும் உனக்கு. கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஒரு விகற்பமான எண்ணங்கள் கூட என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஒரு சின்ன டாட் கூட இருக்கக்கூடாது. அடுத்தவன் பிள்ளைன்னு நினைக்க கூடாது. அது யாரு பிள்ளை? நம்முடைய பிள்ளை. தமிழ்ல சொல்லுவான், ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்த உன் பிள்ளை என்ன செய்யும்? தானா வளருமா. அப்படித்தானே சொல்லுவாங்க. நாம நமக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தா சபை ஆண்டவர் பாப்பாரு. இன்னொரு 100 பேரை கொண்டு வந்து இந்த எல்லாம் சேர்ந்து ஏற்றத்தாழ்வு ஆயிட்டா என்ன ஆகும்? அதனால பார்த்தாரு, இப்படி இவன் புத்திக்கு ஏற்ற மாதிரி நிப்பாட்டுன்னு சொல்லியிருக்காரு. நம்ம மனசை பரந்த மனப்பான்மையை கொண்டு வரும். ஒரு சில எல்லாம் ஜாதிகள் ஏற்றத்தாழ்வு இருக்கா இல்லையா? இருக்கு. அப்படிலாம் நம்ம பேசி பழகி விகற்பமான எண்ணங்கள் வச்சுட்டு சும்மா திருப்பி நீ ஆவியில் நிறைஞ்சனா ஆவி கிடையாது. பாஸ்டர் சாம் அழகா சொல்லுவார், என்கிட்ட கொண்டு வா, அது அந்நிய பாஷையா ஒரிஜினல் பாஷையா பிசாசு பேசுதான்னு நான் சொல்றேன் பாரு. பாஸ்டர் சாம்னு ஒருத்தர் இறந்துட்டாரு. அவர் சொல்லுவார், தம்பி இது அந்நிய பாஷை ஒருத்தனும் சும்மா பேசுறான் தம்பி, என்னத்தையோ பேசுறான், ஒண்ணும் கிடையாது, என்கிட்ட நிப்பாட்டு, நான் ஜெபிச்சு சொல்றேன் இது ஒரிஜினல் ஆவியா இல்லையான்னு சொல்றேன் பாரு. கேரக்டர் சரி இல்லாம இவன் ஆவியில் நிறைஞ்சானா இது பிசாசு தம்பி அப்படிம்பாரு. கரெக்ட் தானே? இவன் பாட்டுக்கு விபச்சாரம் வேசித்தனம் பண்ணிக்கிட்டு இங்க உட்காந்து ஹல்லேலூயான்னா அது பொய், ஏமாத்து வேலை. என்னைக்கோ பெற்ற அபிஷேகத்தை அதே டங்ஸை மாமூலா பேசிட்டு அலைகிறான். நவமான பாஷை அவன்கிட்ட இல்ல, புதிய பாஷை அவன்கிட்ட இல்ல. அந்த பழைய பேசிக்கிட்டே அதுலயே சுத்திட்டே இருக்க வேண்டிய, தோல்வி மேல தோல்வி. அதனால ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய சபையில் இருக்கிற இந்த விகற்பமான எண்ணங்கள், ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் போகணும். இதெல்லாம் போனாதான் சபை வரும். மற்ற சபையிலாம் எனக்கு பார்க்க எனக்கு பக்கு பக்கு பக்குங்குது. மற்ற இடத்துலலாம் ஜனம் என்ன செய்யுது? நிரம்புது, அதோடு ஃபில் பண்றான். சர்ச்சு அலமோதுதுங்க. எப்படி இருக்கும்? அதுவும் அவனுக்கு பிரதிஷ்டை இல்லை, ஆழமான உபதேசங்கள் இல்லை. ஆனா அவன் போட்டு சக்க போடுறான். நம்ம இந்த அடி அடிக்கிறோம், ஒன்னும் எஃபெக்ட் இல்லைன்னா அப்போ எங்கேயோ கோளாறு இருக்குன்னா நான் ஏன் கணிப்பு, நான் சரியில்லையோ, இல்லை ஊழியர்கள் சரியில்லையோ, இல்லை நீங்க சரியில்லையோ, எங்கேயோ ஒரு இடத்துல வளர்ச்சியை தடுக்கிற ஒரு முட்டுக்கட்டை என்ன செய்யுது இருக்கு. அது எடுத்தாதான் வண்டி என்ன செய்யும், ரன் பண்ணும். நம்ம சர்ச் ஜெபம் பண்ணுவோம். சபை வளர்ச்சிக்கு தடையா இருக்கிற நம்முடைய விசுவாசிகளுக்குள்ள ஊழியர்களுக்குள்ள இருக்கிற எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும் கர்த்தர் முற்றிலுமா எடுத்து போடணும். அப்படியே பிடுங்கணும் கர்த்தர். அதை சுட்டு எரிக்கணும் அந்த ஆவியை. அப்பதான் ஜனம் டப்புன்னு உள்ள குதிப்பான், ஃப்ளோவா உள்ள வரும். அதுவாட்டுக்கு ஜனம் ஜப 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 ஜபன்னு வருவான். நான் அந்த சபையிலேருந்து வந்தேன், இந்த சபையிலேருந்து வந்தேன், இங்க வந்தேன், எங்க இருந்து. எனக்கு அப்படிலாம் நான் பார்த்து பழகிருக்கேன். அதெல்லாம் தான் சொல்றேன். நான் இருந்த சர்ச்சில் வானத்தின் வாசல்ல இருந்து ஒரு குரூப் வந்துச்சு, கர்மேல இருந்து ஒரு குரூப் வந்துச்சு, சர்ச் ஆஃப் காட்ல இருந்து மியூசிக் போட்டுருந்தா வந்துட்டான். சும்மா ஏதோ ஒரு கேசட், என்னைக்கோ அவனுக்கு அந்த பையனுக்கு ஒரு டிப்ரெஷன், யாரோ ஒரு கேசட்டை கொடுத்துட்டான். அந்த கேசட்டை கேட்டுட்டு அந்த பாஸ்டரை பார்க்கணும்னு என்னை வந்தான். எனக்கு பயங்கர டிப்ரெஷன், செத்துருவோம் போல தெரியும். ஒன்னும் ஜாவதாடா நான் பாக்குறேன்னு சொல்லி ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்து அவன்கிட்ட பேசினேன். அடுத்த நாள் அவங்க பாஸ்டர்ட்ட போய் எழுதி கொடுத்து வந்துட்டான், நான் மனப்பூர்வமாய் பெந்தேகோஸ்துக்கு போறேன். சர்ச் ஆஃப் காட் பாஸ்டர் அந்த ஆளு சபிச்சு தள்ளிட்டான், நீ விளங்கவே மாட்டேன். அடுத்த வாரத்துல இருந்து எங்கிட்ட மியூசிஷியன் ஆயிட்டான். இவனை பார்த்துட்டு அந்த சபையில தபையில போடுறவன் அவன் வந்துட்டான். இப்ப 2 பேரும் எங்கதான்? நம்ம சபை தான் விசுவாசி. இங்க வந்த உடனே அவன் சபிச்சான், அவன் குடும்பம் விளங்காது, என் சபையில நான் உன்னை நல்லா வச்சேன், நீ போயிட்ட, நீ நாசமா போயிரு. இங்க அவன் சின்ன பையன், கல்யாணம் கட்டின புதுசு, முதல் குழந்தை பிறந்து இறந்தே போச்சு. அவன்லாம் ரொம்ப துக்கப்பட்டான். அந்த சபை பாஸ்டர் இப்படி எல்லாம் சபிச்சானு. நான் சொன்னேன், ஒன்னும் இல்லை, நீ கம்முன்னு அடுத்த குழந்தை சூப்பரா. எதுக்கு நான் டிரான்ஸ்பர்னு சொல்லி அந்த குழந்தை பிறந்து 5ஆவது நாளே கொண்டு வந்து பேர் வச்சுட்டு போயிட்டான். நீங்க தான் பேர் வைக்கணும். இன்னைக்கு அவன் மியூசிஷியன். எதுக்கு சொல்றேன்னா, கர்த்தர் கொண்டு வந்தார். வானத்தின் வாசல்ல இருந்து ஒரு 7 குடும்பம்
கர்மேல இருந்து அந்த பாஸ்டர் என்னைய பிடிச்சி என்னைக்கு சண்டை போடுவான்னு தெரியாது, வந்துகிட்டே இருந்துச்சு கர்மேல் டீம். எதுக்கு சொல்றேன்னா, கர்த்தர் கொண்டு வருவார். நமக்கு இருக்கிற வாக்குத்தத்தம் அனுதினம் சபையில கர்த்தர் ஜனங்களை என்ன செய்யணும், கொண்டு வந்து சேர்க்கணும். ஜெபம் பண்ணுவோமா? சபைக்குள்ள இருக்கிற ஏற்றத்தாழ்வு முதல்ல போட்டோம், ஆத்துமாக்கள் ரெண்டாவது தானா வரும். பாத்திரம் கிளியர் ஆனா பால் ஊத்திரலாம், பாத்திரம் தான் இப்ப கிளியர் ஆகும். ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? ஆமென். கர்த்தாவே, சபையில இருக்கிற குறைபாடுகள் எல்லாம் நீக்கித்தாரோம். எனக்குள்ளே, எங்களுக்குள்ளே, எல்லாருக்குள்ளே இருக்கிறதானே தடையான காரியங்களை கர்த்தர் மாற்றும். எல்லாரும் போராடி ஜெபம் பண்ணுவோம். சபைக்குள்ள இருக்கிற ஏற்றத்தாழ்வு மாறட்டும், தடைகள் மாறட்டும், குறைகள் மாறட்டும். ஆண்டவரே, ஆத்தும ரட்சிப்புக்கு விரோதமாய், சபை எழுப்புதலுக்கு விரோதமாய், சபை பரிசுத்தத்துக்கு விரோதமாய், ஜனங்கள் ஒருமையாய் ஜீவிக்கிறதுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா வல்லமையிலும் கர்த்தர் அழிக்கணுமே. Praise the Lord. என்ன தடையா இருந்தாலும் கிருபையாய் மாற்றும் சுவாமி, என்ன தடையா இருந்தாலும் கிருபையாய் மாற்றும். சீர்படுத்துங்க தாவே, உம்மால கூடுங்க தாவே. ஜனங்களுக்குள்ளே, ஊழியர்களுக்குள்ளே, எனக்குள்ளே, எங்களுக்குள்ளே என்னென்ன குறைபாடுகள், ஏற்றத்தாழ்வுகள், தடைகள், என்னென்ன சூழ்நிலையில என்ன போராட்டம் இருந்தாலும் கர்த்தர் அதை சரிப்படுத்தும் ஐயா. சபைக்குள்ளே எழுப்புதல் உண்டாகட்டும், அபிஷேகம் உண்டாகட்டும், அக்னி உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், சபை எழுப்புதல் அடையட்டும், பரிசுத்தமாகட்டும், வருகைக்கு ஆயத்தமாகட்டும், ஆத்தும ரட்சிப்பு உண்டாகட்டும், உடைய நாமம் உயர்த்தப்படட்டும். இவனை தட்டா, இவனை தட்ட, எழுப்புடா, இவனை தட்டி எழுப்பு, இவனை எழுப்புடா. அல்லேலூயா, தட்டுறா. அல்லேலூயா. சபையின் எழுப்புதலுக்கு தடையாய ஜனங்களுக்குள்ள இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள், விகற்பங்கள், பிரிவினைகள், ஐக்கிய குறைவுகள் எல்லாம் மாறி போகட்டும். திரபலபனானியா லபங்கரமன திரபானியா ரபக்கரபல திரபலகதிரகனமானியா. அல்லேலூயா. 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 பலபகர பெகர மணியாகர மெனகதுரானியா லபங்கர மெனகர பெலகர பெகர 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 பானியா லபங்கரா. ஆமென், ஆமென். ஆம், சபையிலே எழுப்புதலுக்கும் ரட்சிப்புக்கும் தடையா இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்ற முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோதரா 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 தோதரா. இன்றைக்கு உள்ள காத்திருப்பூட்டத்தை கர்த்தர் பொறுப்பெடுக்கணும், ஜனங்களை கொண்டு வரணும், பரிசுத்த ஆவியின் பரிபூர்ண வல்லமை இறங்கணும். கர்த்தர் ஒவ்வொருவருக்குள்ள என்ன நடப்பிக்க விரும்புகிறாரோ அதை திட்டவட்டமாக நடப்பிக்க முடியாது. ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, இன்றைக்குள்ள காத்திருப்பூட்டத்துக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இவைகளை சந்திக்கலாம்,
ஆமென். கர்த்தருடைய ஜெபமுடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்டபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தெய்வ சமூகத்தில் வரவும் பல காரியங்களுக்காக போராட உதவி செய்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தருடைய கிரியை நடப்பிக்கப்படும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சாசின் கிரியைகளை ஏத்து நீக்க திராணி உள்ளவளாய் மாற்றும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குடும்பங்களுக்காக கர்த்தர் அற்புதங்களை செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஊழியங்கள்ல விருத்தியை தெய்வம் கட்டளிட முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சாயங்கால கூட்டத்தில் கர்த்தருடைய வல்லமை விளங்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தாவே உம்முடைய திவ்ய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கொஞ்ச நேரம் உம்முடைய சன்னிதானத்தில் இந்த காலை வேளையில உபவாசத்தோடு வந்து உம்மை நோக்கி மன்றாட எங்களுக்கு நீர் உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களையும் நீர் கேட்டிருக்கிறீர். இந்த நாட்களில் ஒரு விசேஷத்தை ஜபாவி வேணுமே. கர்த்தாவே பிசாசின் தந்திரங்களை ஏற்று நிற்க திராணி உள்ள எங்களை மாற்றணுமே. கர்த்தருடைய சமூகத்தில் தரித்திருக்க உதவி செய்யும் சுவாமி. சபையில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை மாற்றித்தாரும். சபையில் ஒரு விருத்தியை எழுப்பதையும் தாரும். வருஷத்துவாங்கல ஊழியர்களுக்காக ஜபிக்கிறோம். விசுவாசிகளுக்காக ஜபிக்கிறோம். குடும்பங்களுக்காக ஜபிக்கிறோம். பிள்ளைகளுக்காக, பெரியவர்களுக்காக, வாலிபர்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே சபை ஊழியங்களுக்காக ஜபிக்கிறோம். சாயங்காலம் உள்ள கூட்டத்தை கர்த்தர் பொறுப்படும். ஒவ்வொரு குடும்பங்களில் உள்ள காரியங்களையும் பொறுப்படும். தொடர்ச்சியாக சபையை நடத்தும். உடைய கிறிஸ்துவின் ஆளுக்கென்று தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். அல்லேலூயா.